ஹீரோயின் பல வருஷமா வேலை செஞ்சோம் அவ கீழ் ஜாதியா இருக்காளேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ப்ரமோஷனை கொடுக்காம பிரியா சர்மான்ற ஒரு புது பொண்ணை வேலைக்கு எடுத்துறாங்க. இதனால ஹீரோயினும் ஃபீல் பண்ணுவா. பிரியா ஹீரோயின் கிட்ட நீங்க என்ன ஆளுங்கன்னு கேட்பா. ஹீரோயினும் கேஸ்ட மாத்தி சொல்லிடுறா. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் கூட ஃப்ரெண்டாவே ஆகுறான். பிரியாவும் ஹீரோயின் கிட்ட எங்க ஃபேமிலி கூட்டு குடும்பம், சோ என் ஹஸ்பண்ட் கூட என்னால ஒன்னாவே இருக்க முடியல, இதனால எங்களுக்கு குழந்தைகள் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருப்பா. ஹீரோயினும் நம்மள்ட்ட இவ்வளவு உண்மையை சொல்றாளே, நம்மளும் உண்மையை சொல்லிடலான்னு அவரோட உண்மையான கேஸ்ட் சொல்லிடுறான். கையை பிடிச்சிட்டு இருந்தவன் டக்குன்னு கை எடுத்துறான். வேலையில எல்லாருக்குமே கேட்க விட்டுவா, ஆனா ஹீரோயினுக்கு மட்டும் கேட்க விட மாட்டான். ஹீரோயினும் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு முடிவு பண்ணி நீயும் ஹஸ்பண்ட் என் வீட்லயே வந்துருங்க, நீ ஒர்க் கூட லீவ் போட்டுக்கோ, நானே வேலையை சேர்த்து பார்த்தேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவ வேலையும் கத்துக்கிட்டு பக்காவா பண்ண ஆரம்பிச்சிடறான். பல மாசம் கழிச்சு பிரியா எனக்கு குழந்தை பிறகு போகுது, ஒரு 5 மாசத்துக்கு நான் வரமாட்டேன், என் வேலையை ஹீரோயினுக்கே கொடுங்கன்னு சொல்றான். குழந்தை பிறந்ததும் ஹீரோயின் பார்க்க போவான். அப்ப கூட ஹீரோனுக்கு வேற கப்பல தான் டீ கொடுப்பாங்க. பிரியாவும் எனக்கு வேலைக்கு வரணும் போலன்னு சொல்லுவா, ஹீரோயினும் வான்னு சொல்லுவா. ஆனா அவங்க மாமியார் குழந்தைய பார்த்துட்டு வீட்லயே இருட்டேன்னு சொன்னதும் ஹீரோயினும் ஆமா அதான் கட்டுன்னு மாத்தி பேசிடுறான். அவங்க மாமியார் வேலைக்கு கால் பண்ணி பிரியா இனிமே வேலைக்கு வர மாட்டா சொல்லிடுறாங்க. ஹீரோயின் ஒர்க் நல்லா பண்றான்னு சொல்லிட்டு ஓனர்காரன் ஹீரோயின் அந்த பொசிஷன்ல போட்டுறான். பிளான் பண்ணி பிரியாவோட வேலையை பறிச்சு ப்ரமோஷனுக்கு வேலை தெரிஞ்சா போதும், கேஸ்ட் முக்கியம்னு ஓனருக்கே புரிய வச்சிடறான்.